ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம். பெரியாழ்வார் திருமொழி என்னும் சொல்லும்படியான ஆசைவாய் 10 பாசுரம். நேற்று வரை 3 பாசுரங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 4வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். மேலெழுந்ததோர் வாயு கிளர்ந்து மேல்மிழற்றினை உள்ளெழ வாங்கி காலும் கையும் விதி விதி தேறி கண்ணுறக்கம் ஆவதன் முன்னும் காலும் கையும் விதி விதி தேறி கண்ணுறக்கும் ஆவதன் முன்னம் மூலமாகிய ஒற்ற எழுத்தை ஆரகரி முரகரி ஸ்ரீகரி கிருஷ்ணாகரி அம்புஜாட்சரி அச்சுதா யுச்சுதா பஞ்சாயுதா பாண்டவத்தூதா லட்சுமி சமேதா லீலா வினோதா கமலபாதாதிமத்தியாந்தரகிதா அநாத ரட்சகா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா மூலமாகிய ஒற்ற எழுத்தை 3 மாத்திரை உள்ளெழ வாங்கி வேலை வண்ணனை மேவுதிராகில் விண்ணகத்தினில் மேவலுமாமே வேலை வண்ணனை மேவுதிராகில் விண்ணகத்தினில் மேவலுமா மாமே. பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். மேலெழுந்ததோர் வாயு கிளர்ந்து ஒருத்தர் படுக்கடியா கிடந்து கிடக்கிறாரு. வயசாகி போச்சு, மூப்பு வந்துடுது. 60, 70, 80 வயசாகி போச்சு. இளமை பாதி முதுமை பாதி, முதுமையை அடைஞ்சிட்டாரு. அப்போ படுத்த படுக்கடியாக கிடக்கிறாரு. அப்போ மூச்சு அடைக்குது. வாயுனா காற்று. மேலெழுந்ததோர் மேல் மூச்சு வாங்கும், கீழ் மூச்சு வாங்கும். மேலெழுந்ததோர் வாயு கிளர்ந்து மேல் மிழற்றினை கண்ணு சுழண்டு சுழண்டு பார்க்கும். மேல் மிழற்றினை உள்ளெழ வாங்கி முனர் கூட்டி முழுங்குவாரு, தொண்டையை அடைக்கும். மேலெழுந்ததோர் வாயு கிளர்ந்து மேல் மிழற்றினை உள்ளெழ வாங்கி காலும் கையும் விதி விதி தேறி கண்ணுறக்கம் ஆவதன் முன்னம் காலு நீட்டினபடியாக கிடக்குது. காலு அசைவில்லை, கை அசைவில்லை, உடல் அசைவில்லை. எல்லாருக்கும் மரணம் முதுமை வந்துட்டுனா இந்த நிலை எல்லாருக்கும் ஒரு முடி சாய்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பலாவான்னு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வயது மூப்பாயிட்டுனா இந்த நிலைமை எல்லாருக்கும் வாழ்க்கையில் வர்றது தான் பெரியாழ்வார் வாழற காலத்தில் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு தெரிவிக்கிறார் பாசுரம் மூலிமா. மூலமாகிய ஒற்ற எழுத்தை 3 மாத்திரை உள்ளெழ வாங்கி மேல்மிழத்தினை உள்ளெழ வாங்கி காலும் கையும் விதி விதி தேறி கால் போட்டபடியாக கிடக்குது, கை போட்டபடியாக கிடக்குது, உடல் படுத்தபடியாக கிடக்குது. காலும் கையும் விதி விதி தேறி கண்ணுறக்கம் ஆவதன் முன்னம். கண்ணுறக்கம்னா அந்த இறந்து போய் கண்ணை மூடிச்சுன்னா, இறந்து போனால் கண்ணை முடியும். அந்த நிலைமை வரத்துக்கு முன்னாடி வாழக்கூடிய காலம்னு சொன்னார். இந்த முன்னம்னு ஒவ்வொரு பாசத்தையும் சொல்கிறாரு. ஈனாலரி புண்டு மயங்கி எல்லை வாய் சென்று சேர்வதல் முன்னும் இந்த 2வது பாசத்தில் சொன்னார். 3வது பாசுரத்தில் ஆர்வி நவிலும் வாய் திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னும். இந்த பாசுரத்தில் காலும் கையும் விதி விதி தேறி கண்ணுறக்கம் ஆவதன் முன்னம். அந்த முன்னம்ன்ற வார்த்தைக்கு வாழ இறப்பு அந்த முதுமை காலம் அடைஞ்சி படுத்து கிடக்கக்கூடிய கால வரத்துக்கு வாழக்கூடிய நாள்னு சொன்னார். முன்னம் வாழக்கூடிய நாளில் மூலமாகிய ஒற்ற எழுத்தை ஓர் எழுத்துன்னா அரி, 2 எழுத்துன்னா ராமா, 3 எழுத்துன்னா நாராயணா.
அப்படி மூலமாகி இந்த வாழக்கூடிய காலத்தில் நல்ல நிலையில் இருக்கும்போது கண்ணு தெரியும் போது காது கேட்கும்போது வாய் பேசும்போது உடல் நல்லா வாலிப திசையில் நடக்கும்போது அதெல்லாம் இறைவன் நாம சொல்கிறது கிடையாது. வேலை உண்டோ, கொள்ளை உண்டோ, நிலம் உண்டோ, பயிர் உண்டோ, வியாபாரம் உண்டோ, தொழில் உண்டோ, மனைவி மக்கள் குடும்பத்து மேலே பிள்ளைக்காகவும் மனைவிக்காகவும் சொத்துக்காகவும் இப்படியா கடந்து வாழ்நாளில் சொல்லாரையே வாழ்ந்து இறந்துடுறாங்க. அது மாதிரி வாழாமல் இந்த வாழக்கூடிய நாளில் சொல்லுங்கன்னு சொல்கிறார். மூலமாகிய ஒற்றை எழுத்தை 3 மாத்திரை உள்ளிட வாங்கி. அப்படி வாழக்கூடிய நாளில் சொல்லாமல் போயிட்டாலும் அந்த படுத்தும் கிடக்கக்கூடிய நிலையில் 3 மாத்திரை. மாத்திரைனா நோய்க்கு கொடுக்குறாங்களே ஹாஸ்பிட்டலில், அந்த மாத்திரை இல்லை. மாத்திரைனா சொல்லினுடைய ஒளியினுடைய அளவு சப்தம், அந்த ஓசை, அதுதான் மாத்திரை கணக்கு. அந்த அரி ஒரு மாத்திரைனா கண்ணு இமைக்க நேரம் ஒரு மாத்திரை, கை சிட்டிக்க போடுறோம் பார், அது ஒரு மாத்திரை அளவு. கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, முழு மாத்திரை. அப்போ அந்த மனசுக்கு அளவில் மனது கூட்டி முழுங்குறாங்க பார். அப்போ அரி அரி அப்படின்னு சொல்கிறார். படுத்து கிடக்கிற காலத்துலேயே அது வாழ்நாளில் சொல்லாத தவறிட்டாலும் அப்படி படுகடியாக கிடக்கிற நேரத்துலையாவது அரி அரின்னு சொல்கிறார். மூலமாகிய ஒற்றை. மூலம்னா ஆதி முழு முதற் கடவுள் எம்பெருமான் வைகுண்டவாசன் நாராயணன். அவன் நாமத்தை அரி அரின்னு சொல்லுங்க. 3 மாத்திரை உள்ள மணர் கூட்டி வாய் விட்டு வார்த்தை வரட்டாகலும் மனசுக்குள்ளையாவது நினைங்கன்னு சொல்கிறார். அந்தியம்போதில் அரி உருவாகிய அரியை அழித்தவனை பெரியாழ்வார் தெரிவிக்கிறாரு. இங்கே ஆண்டாள் வந்து வரணமாயத்தில் அரிமுகன் அச்சுதன் கைமேல் வைத்து சொன்னாங்க. நம்ம ஆழ்வார் அரியை அயனை அரணை அழைச்சாங்க, அரின்னு சொன்னார். திருமங்கை ஆழ்வார் அரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே தாயே தந்தையில் அங்கே சொன்னார். திருப்பாவையில் ஆண்டாள் சொன்னாங்க, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவம் அரி 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 அந்த அரிநாமத்தை சொன்னாங்களாம் முனிவர்களும் யோகிகளும் தவசீலர்களும். முதல்ல எம்பெருமான் நாமம் ஹரி நமோ நாராயணா. அந்த மூலமாகிய ஒற்றை எழுத்தை 3 மாத்திரை உள்ளெழ வாங்கி வேலை வண்ணனை மேவுதிராகில். வேலைனா ஏர் ஓட்டுறோம், அண்டை வெட்டுறோம், வீடு கட்டுறோம், வேலை செய்யிட்டு அது ஒரு வேலை. வேலைனா கடல், வேலைக்கு ஒரு பேர் கடல்னு தமிழில் அர்த்தம். அந்த வண்ணனைனா கடல் நிறமாக கடலை பள்ளி கொண்டிருக்காரு பாரு நீல நிறத்தில், வேலை வண்ணன். வேலை வண்ணனா கடல் நீல நிறமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நீல நிறத்தில் அந்த கடலை பள்ளி கொள்ளக்கூடிய எம்பெருமானை வேலை வண்ணனை மேவுதிராகில்னா அவன் இறைவன் நாமங்களில் சொல்லணும். மூலமாகிய ஒற்றை எழுத்தை இந்த வைகுந்தத்தில் வீற்றிருக்கும்படியான பையரவண்ணனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி சொன்னார். அந்த பரமமூர்த்தி அரியை 3 மாத்திரை உள்ளிழ வாங்கினா வேலை வண்ணனை மேவுதிராகில் இவனுடைய நாமங்களை சொன்னா விண்ணகத்தினில் மேபலுமாமே. வைகுந்தம் மோட்சம் எங்கே இருக்குதுன்னா சூரிய மண்டலத்துக்குள்ளே இருக்குது. விண்ணுலகம், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம். சூரிய மண்டலத்திற்குள்ள எம்பெருமான் மகாலட்சுமியோடு ஸ்ரீதேவி திருமகள் மண்மகள் நீலாதேவியோடு 1000 தலையுடைய அனந்தன் என்னும் பாம்பு மேலே சங்கு சக்கரம் கெத வில்வாளோடு நித்திய சோரிகளோடு அருள்பாலிக்கும்படியான எம்பெருமானுடைய மோட்ச வீடு அடையலான்னு சொல்கிறார். மூலமாகிய ஒற்றை எழுத்தை 3 மாத்திரை உள்ளிழ வாங்கினவராய் இருந்து இறந்து போனார்னா வேலை வண்ணனை மேவுதிராகில் விண்ணகத்தினில் மேவலுமாமே. இந்த எம்பெருமான் திருவடியில் நிழலில் இளைப்பாரி மீண்டும் மனுலத்துக்கு பிறக்காத மோட்ச வேலையை அடையலாம் என்று தெரிவிக்கிறாரு. ஆகையினால் இந்த பாசத்தில் எனக்கு தெரிஞ்சவர்களும் சொல்லியிருக்கிறேன். இந்த குற்றங்குறை ஏதேனும் இருப்பினும் நீங்கள் இந்த வீடியோவில் கருத்து தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். நாளைக்கு அடுத்த பாசத்தினுடைய பொருள் பார்க்கலாம்.